அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு விசாரணையில் இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து 29 மாதங்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ். வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 99 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்திருந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி என் ஆனந்தேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கந்தசாமி, விஜயகார்த்திகேயன் ஆகிய இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதத்துக்கு எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை என நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற இரு அதிகாரிகள் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெற்ற நிலையில் இரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி பெறுவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இரு ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர அனுமதி கோரிய ஆவணங்கள் மீது பொதுப்பணித்துறை செயலாளர் 29 மாதங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது துரதிருஷ்டவசமானது எனவும் நீதிபதி தெரிவித்தார். தேர்தல்களின் பொழுது ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசியல் கட்சிகள் கூறிய நிலையில் அதுபோன்று எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் நீதிபதி குறிப்பிட்டார். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெறாமல் வழக்கில் ஆதாரங்களை சேகரித்து என்ன பயன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி இதன் காரணமாக வழக்கு விசாரணையை நீதிமன்றம் துவங்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பின்னர் இரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி வழங்குவது தொடர்பாக 2024 ஜனவரி முதல் 2025 ஆகஸ்ட் வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு பொதுத்துறை செயலாளருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல வழக்கு தொடர அனுமதி வழங்க கோரி ஆவணங்களை அனுப்பியதுடன் நின்று விடாமல் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நினைவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் என விளக்கம் அளிக்கும்படி விஜிலன்ஸ் ஆணையர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் ஆகியோருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.